வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் திராவிட கழகம் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி பங்கேற்ற பொழுது குறிப்பாக வைணவம் சமயம் தொடர்பாகவும் ஒரு விலைமாதுடன் ஒப்பிட்டு ஒரு கருத்தை பேசியது முகம் சுளிக்கும் வகையில் இருந்தது. குறிப்பாக அதற்கு கடும் எதிர்ப்பு அந்த வீடியோ வெளியானையில் பல்வேறு தரப்பிலிருந்து அதற்கான எதிர்ப்புகள் வெளிவந்தது பார்க்க முடியுது. குறிப்பாக பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் வனத்துறை அமைச்சர் குறிப்பாக பொன்முடி பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்பட்ட நிலையில் திமுகவுடைய கனிமொழி அவர்கள் திமுக அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கிய பொறுப்பு கனிமொழி அவர்கள் தற்சமயம் அவர் பேச்சுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு என்னுடைய கடுமையான தெரிவித்திருக்கிறார். இதனால் விலைமாதுவை சுட்டிக்காட்டி பேசியது தொடர்ந்து இதனை ஒட்டுக்கொள்ள முடியாத தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக தொடர்ந்து பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் தொடர்ந்து அவ்வப்போது பேசியதை பார்க்க முடியும். இருந்தால் இது ஜீர்ணிக்க முடியாது. இது கடுமையான கண்டனம் என இந்த பேச்சிற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கனிமொழி தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க என்றால் தொடர்ந்து பெண்கள் விஷயத்தை பொறுத்தவரைக்குமே கனிமொழி அவர்கள் அவ்வப்போது எந்த ஒரு நிகழ்வையும் எந்த ஒரு கருத்தையும் கட்சியில் யார் பதிவு செய்தாலும் அது பாரபட்சம் பார்க்காமல் மூத்த தலைவரிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் யார் கருத்தை தெரிவித்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலைதான் கனிமொழி அவர்கள் இருக்கிறார். அந்த அடிப்படையில் மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் கருத்து தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிவு செய்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.